இதை இப்போ நம்ம கீறிக்கிடலாம். அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே போய் இறங்கும், சாரும் நல்லாயிருக்கும். எல்லா மீனையும் கீறியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு பிரட்டியாச்சு. இதே மாதிரி நல்லா பிரட்டிக்கிறங்க. கட்டும் ஊறின பின்னாடி பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒன் சைடு வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துடலாம். பொரிச்சாச்சு, வாங்க சாப்பிட்லாம்.